ஹாய். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் பத்தி நான் பேசப் போறேன். ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டாரு. அவர பத்தி நமக்கு பெருசா தெரியாது. ஆனா, அவர் நமக்கு செஞ்சத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்களும் அவருடைய இழப்ப வந்து உங்க வீட்டு இழப்பா நெனச்சு துக்கம் அனுசரிப்பீங்க. அவர் யாருன்னா, இந்த நூற்றாண்டுடைய மிகப்பெரிய விஞ்ஞானிகளில் ஒருவரான அமெரிக்காவினுடைய விஞ்ஞானி ஜேம்ஸ் வாட்சன் அவர்கள். யார்ரா அப்டின்னா, அவர் யாருங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி, எனக்கும் அவருக்குமான சின்ன கனெக்ஷன நான் சொல்ல விரும்புறேன். நான் வந்து பேசிக்கா படிப்பே ஏறாத, படிப்பே வராத ஒரு மக்களையும் மரணமக்கான ஒரு மாணவன் தான். 6த் ஸ்டாண்டர்ட்ல ஒரு வருஷம் ஃபெயிலு. மேபி ஒரு 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருப்பேன். ஒரு வருஷம் உட்காந்து படிச்சோம். இப்போ உள்ள 2கே கிட்ஸ்களுக்கெல்லாம் இப்ப அது அந்த கான்செப்ட்டே தெரியாது. நாங்கலாம் எத்தன வருஷம் ஃபெயில் ஆனாலும் ஒரு வருஷம் உட்காந்து படிக்கணும். அண்ட் மோரோவர் அந்த ஸ்கூலிங்ஸ் முடிக்கிற வரைக்குமே ரொம்ப வடிவேல் காமெடியில சொல்ற மாரி வெட்கப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, கேவலப்பட்டு, அசிங்கப்பட்டு ஒரு தண்டையும் அடி வாங்காத மிச்சம் இல்லாம அப்படி பண்ணவங்க தான் நாங்கலாம். அதில அ வேற வழியே இல்லாம அன்எக்ஸ்பெக்டடா, ஆக்சிடென்டலா சயன்ஸ் குரூப் எடுக்கிற மாரியான சூழ்நிலை. நமக்கு எடுத்த ஹிஸ்ட்ரி குரூப், அங்க ஹிஸ்ட்ரி குரூப்ல அன்னைக்கு எவனும் ஆள் இல்ல. வேற வழி இல்லாம நம்மள இந்த இதுக்கு போட்டு விட்டாய்ங்க. அது ஒரு பெரிய பேக்ரவுண்ட் ஸ்டோரின்னு வச்சுக்கங்களேன். அந்த சயன்ஸ் குரூப் எடுத்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்ப நம்ம என்னதான் ஸ்கூலிங் சின்ன சின்ன ஒரு 10த், 8த்லலாம் நம்ம படிச்சிருந்தாலும், அந்த பியூர் சயன்ஸ்ங்கிற குரூப்ல நம்ம படிக்க நமக்கு நெறைய விஷயங்கள் புரிய வரும். அதில ஒரு நாள் ரொம்ப பேசிட்டு இருந்தேன், அடம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி என்னுடைய கிளாஸ் லீடர் வந்து எங்க ஒரு 2, 3 பேர எழுதி எங்க கிளாஸ் சார்ட்ட போய் காமிச்சு விட்டான். இந்த மாரி இவனுங்க பேசிட்டே இருக்கானுங்க அப்படின்னு. அன்னைக்கு எங்க கிளாஸ்ல சார் இல்ல. சரின்னு அவரு என்ன பண்ணாரு, சரி அவனுங்கலாம் இங்க எல்லாச்சும் வந்து முட்டி போட சொல்லு அப்படின்ட்டாரு. அப்போ வந்து அவர் 12த் ஸ்டாண்டர்ட்ல கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு. 12த் கிளாஸ்ல. நாங்க வந்து சரின்னு 11பிலேருந்து 12பிக்கு போய் முட்டி போட்டோம். 12த் பசங்களுக்கு முன்னாடி முட்டி போட்டுட்டுருக்கேன். ரொம்ப அசிங்கமா தான் இருந்தது. ஆனா, அவர் அப்ப எடுத்த கிளாஸ் வந்து பயோடெக்னாலஜின்னு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு. உயிர் தொழில்நுட்பவியல்னு 5வது பாடம்னு நெனைக்கிறேன். மேபி எனக்கு நான் மறந்துட்டேன். அப்போ அவரு என்ன சொல்லிட்டு இருந்தாரு, நான் அப்படியே மயங்கிட்டேன். பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா கவனிச்சுட்டு இருந்தேன். இந்த மாரி ஒரு ஒரு இந்த சப்ஜெக்ட் பயோடெக்னாலஜின்னு ஒண்ணு இருக்கு. இந்த இதில வந்து பெரிய யானைய குட்டி யானையா மாத்தலாம். பெரிய பலாப்பழத்த குட்டியோண்டு நெல்லிக்காய் பெருசுக்கு மாத்தலாம். குட்டியோண்டு நெல்லிக்காவ பெரிய பலாப்பழம் பெருசுக்கு மாத்தலாம். பெரிய நீலத்திமிங்கலத்த நம்ம சின்ன ஃபிஷ் டேங்க்ல சுத்துற சின்ன மீன் மாரி மாத்தலாம். ஃபிஷ் டேங்க் மீன பெரிய நீலத்திமிங்கலம் மாரி கூட மாத்தலாம் அப்டின்லாம் அவர் பேசினாரு. எங்களுக்கு ஒண்ணும் புரியல. அஃப்கோர்ஸ் நாங்க சயன்ஸ் குரூப்பா இருந்தாலும், அந்த கியூரியாசிட்டி எப்புட்றா இத மாத்த முடியும்? எப்புட்றா இத பண்றது? அப்டின்ட்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அண்ட் மோரோவர் ஒரு நாள் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு. அதேபோல எங்களுக்கு கிளாஸ் எடுத்தப்ப கிரிகோர் மெண்டல பத்தி எடுத்துட்டு இருந்தாரு. கிரிகோர் மெண்டல்னு ஒரு சயின்டிஸ்ட். அவர் என்னன்னா பட்டாணிய வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்ததா சொன்னாரு. அப்போ வந்து அவரு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தப்ப அந்த பூக்களுடைய பட்டாணியோட பூக்களுடைய மகரந்த அந்த அந்த பூக்கள வந்து மூடி வச்சுருவாங்க. நெட்டு போட்டு மூடி வச்சுருவாங்க. ஒரு துணி வச்சு மூடி வச்சுருவாரு. அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு. இந்த மாரிலாம் நெறைய கேட்பாரு. அது நான் ஒரு பதில் சொன்னேன்னு வச்சுக்கங்களேன். விஷயம் என்னன்னா, தொடர்ந்து இந்த மாரி விஷயங்கள கேள்விப்படுறப்ப எப்புட்றா இது இப்படி மாத்துறது? இது என்னது? இது மாத்த முடியுமா? இதெல்லாம் எப்படி செய்யறது? இதன் மூலமா எல்லா நோயையும் தீர்த்துடலான்றாய்ங்களே! இதெல்லாம் என்ன அப்படின்னு எனக்கு புரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். அப்புறம் ஒரு நாள் அவர்ட்ட போய் கேட்டேன், எங்க சார்ட்ட. சாருக்கு முன்னாடிலாம் அப்பலாம் பேசக்கூட முடியாது. ஏன்னா நம்மலாம் பிலோ ஆவரேஜ் கூட கிடையாது. நம்மலாம் டெட்லி ஆவரேஜ் டெட் டெட்லி லோ ஸ்டூடண்ட்ஸ்ன்னு வச்சுக்கங்களேன். இருந்தாலும் போய் கேட்டேன். சார் இந்த சப்ஜெக்ட் எடுக்கணும்னா எவ்வளோ மார்க் எடுக்கணும்? பயோடெக்னாலஜி காலேஜ்ல எடுக்கணும்னான்னு. அவரு அப்பலாம் 1000க்கு மேல மார்க் எடுக்கணும்னு சொன்னாரு. கேவலமான மார்க் தான் நான் எடுத்தேன். அது வேற விஷயம். ஆனாலும் அன்எக்ஸ்பெக்டட்லி, ஆக்சிடென்ட்லி ஒரு பிரைவேட் காலேஜ்ல நமக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சு. இந்த சப்ஜெக்ட் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கங்க. ஸோ நான் பயோடெக்னாலஜி தான் யுஜி காலேஜ், பிஜி காலேஜ்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த டிஎன்ஏ அப்படிங்கிற கான்செப்ட்ட நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ, எவ்வளோ விஷயங்கள் அதுல புரிய வருதுங்கிறது நம்மளால நம்பவே முடியல. ஆமா. நாம வாயில சும்மா பேசிட்டு இருக்கோம்ல டிஎன்ஏன்னு. டிஎன்ஏ, ஜீனு, ஜீனோமு, குரோமோசோமு இதெல்லாம் சொல்றோம் பாருங்க. இன்னைக்கு இந்த குழந்தைங்கலாம் பொறந்தா, குழந்தை பொறந்ததுக்கு முன்னாடி ஒரு குரோமோசோம் டெஸ்ட்ன்னு ஒண்ணு பண்ணுவாய்ங்க. இது எல்லாமே அண்ட் மோரோவர் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா நோய்களுக்குமான மருந்து, நோய்கள், இன்னைக்கு புதுசா உருவாகுற தாவரங்கள், புதுசா உருவாகுற மருந்துகள், புதுசா உருவாகுற விலங்குகள், எல்லாத்தையும் யார்றா இன்னைக்கு சப்போர்ட் பண்ணி, யார்றா இன்னைக்கு கண்டுபிடிச்சு, யார்றா இன்னைக்கு மிகப்பெரிய சாதனைய பண்ணிட்டு இருந்தான்னா, அது எல்லாத்துக்கும் காரணம் டிஎன்ஏ அப்படின்னு ஒரு உயிர் மூலக்கூறுவ நம்ம கண்டுபிடிச்சது தான். டிஎன்ஏங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா செல்களுக்கும் உள்ள இருக்கிற ஒரு உயிர் சக்தி அப்படின்னு வச்சுக்கோங்க.
இந்த டிஎன்ஏ வந்து இதுக்கு முன்னாடி பல பேர் இதை பற்றி கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய பேர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ரிசர்ச்சர்ஸ். அதுக்கு முன்னாடி அந்த டிஎன்ஏ எப்படி இருக்கும், அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது. இது எதுக்காக அந்த டிஎன்ஏ கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப பல பேர் ட்ரை பண்ணாங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ளே என்னடா இருக்குன்னா, முதல்ல செல்லுன்னு ஒன்று இருக்குது. செல்கள் தான் முதல்ல நம்ம உடம்புல டிஷ்யூ இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, டிஷ்யூ இருக்குது. இந்த டிஷ்யூ தான் ஒரு வேலையை செய்யுதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இல்லை, டிஷ்யூ ஒரு டிஷ்யூவும் ஒரு வேலையை பார்க்குதுன்னு அப்புறம் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ ஒரு வேலை செய்கிறது மட்டும் இல்லை, ஒரு டிஷ்யூக்குள்ளேயும், அதாவது திசுக்களுக்குள்ளேயும் ஒரு குறிப்பிட்ட வகையான செல்கள் இருக்குது. செல்னால் அது எம்டின்னு அர்த்தம்னு லாட்டினில் சொல்லுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு ரவுண்டாக பல்ஜாக இருந்திருக்கும் போல். ஸோ வந்து செல்கள்னு ஒன்று இருக்குது, அதுதான் அந்த வேலையை பார்க்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்களாம். அதுக்கப்புறம் அந்த செல்களுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. செல்ஸ்க்குள்ளே ஆர்கனல்ஸ் இருக்குது. அது ஏதோ அதுங்க நிறைய வேலை பார்க்குதுங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே செல்களுக்குள்ளே உட்கருன்னு ஒன்று கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழிச்சு உட்கருன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. உட்கருங்கிறது நியூக்ளியஸ்ன்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த அதுக்குள்ளே தான்டா சக்தின்னு ஒன்று மேட்ரே இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் வேறு எங்கெங்கேயோ அந்த மேட்ரு இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தானுங்க. ஆனால் அந்த உட்கருக்குள்ளே தாண்டா அந்த மேட்ரே இருக்குன்னு கண்டுபிடிச்சி, அதுதான் ஒரு மரபு அணு அப்படின்னு நம்ம தமிழில் மரபணுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மரபணு தான் டிஎன்ஏ, டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிஎன்ஏ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து பல பேர் பல மாடலை ப்ரொப்போஸ் பண்ணாங்க. இந்த டிஎன்ஏ இப்படி தான் இருக்கும்னு. ஏன்னா ஒட்டுமொத்த உயிரினமே, இப்போ நான் இந்த கலரில் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி தான் மீசை முளைக்கும், என் பல் இப்படி தான் இருக்கும், என் கண் இப்படி தான் இருக்கும், என் பேச்சு இப்படி தான் இருக்கும், என் உடம்புல இந்த வாடை தான் அடிக்கும், என் நகம் இவ்வளோ தான் வளரும், நான் இந்த வயசில் செத்து போயிடுவேன், என் கண்ணியுமே இப்படி தான் இருக்கும், என் குரல் இப்படி தான் இருக்கும், என் காது இப்படி தான் இருக்கும், என் மூக்கு இப்படி தான் இருக்கும், என் குழந்தை இப்படி தான் இருக்குது, எனக்கு 10 தலைமுறைக்கு அடுத்து பிறக்கிற குழந்தையும் இப்படி தான் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என் 10 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற ஆள் இப்படி தான் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என் 10 தலைமுறைக்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைக்கு இந்த நோய் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்தையும் என் கையெழுத்து இப்படி தான் இருக்கும், என் கால்நடை இப்படி தான் இருக்கும், என் இடுப்பு இப்படி தான் இருக்கும், என் வயிறு இப்படி தான் இருக்கும், என் டைஜஷன் இப்படி தான் இருக்கும், எல்லாத்தையும் யாரா டிசைட் பண்ணுறான்னா என் உடம்புல இருக்க டிஎன்ஏ தான். அந்த டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிடுங்கிற ஒரு உயிர் பொருள், மரபு அணு. இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குங்கிறதுனால தான் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல பேர் தேடிட்டு இருந்தான். நம்ம என்ன தான் வானத்துக்கு ராக்கெட் விட்டாலும், வானத்துக்கு கீழே பூமிக்கு கீழே பூமியோட வெப்பநிலை எவ்வளோ இருக்குன்னு உள்ளே ஆழமாக எவ்வளோ தேடி பார்த்தாலும், எங்கெங்கே என்னென்னமோ பெரிய பெரிய கேலக்ஸியெல்லாம் அனலைஸ் பண்ணாலும், நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற இந்த டிஎன்ஏவை பற்றி அனலைஸ் பண்ணுறதுல, ஆராய்ச்சி பண்ணுறதுல பல பேர் பைத்தியம் பிடிச்சி தேடிட்டு இருந்தான். அதில் பல பேர் வந்து ட்ரிபிள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர்னு அதை ப்ரப்போஸ் பண்ணாங்க. சில பேர் 4 ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர், அதாவது 4 மாதிரியான வடிவங்கள் கொண்டது தான் அந்த டிஎன்ஏன்னு சில பேர் ப்ரப்போஸ் பண்ணாங்க. இது மாதிரி பல ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸ்பெர்ம் இருக்குல்ல, நம்ம இந்த ஸ்பெர்முக்கு எப்படிலாம் டிசைன்ஸ் இருக்கும்ன்ட்டு ப்ரப்போஸ் பண்ணதெல்லாம் நீங்கள் போய் படிச்சிருந்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. நீங்கள் பழைய ஜெனட்டிக்ஸ் புக்கில் போய் படிச்சிங்கன்னா, ஸ்பெர்ம்ஸ் இருக்குல்ல, ஸ்பெர்ம்ஸை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்பெர்ம் ஸ்ட்ரக்சர்ஸ் பழைய சயின்டிஸ்ட்டு அதில் பல பேர் எப்படி தெரியுமா டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு குழந்தை அப்படியே இப்படி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கும் ஸ்பெர்ம்ஸ்குள்ளே. ஒரு குழந்தை அப்படியே உட்காந்துருக்கும் உள்ளே. இப்படி தான் அந்த குழந்தை பிறக்கும், அதுக்குள்ளே ஒரு குழந்தை இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு படம் வரைஞ்சிருப்பாங்க. அப்புறம் ஒரு சில பேர் அந்த இதயம் மட்டும் துடிச்சிட்டு இருக்கும் அந்த ஸ்பெர்முக்குள்ளேன்னு வரைஞ்சிருப்பாங்க. இந்த ஸ்பெர்முக்கு அவ்வளோ டிசைன்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க, ஹைப்போதீசிஸ் இருந்தது. அதே போல் இந்த டிஎன்ஏக்கு நிறைய ஹைப்போதீசிஸ் இருந்தது. அதில் ஜேம்ஸ் வாட்சன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரும், ஃப்ரான்சிஸ் கிரிக்னு சொல்லி ஒருத்தரும் கண்டுபிடிச்ச ஒரு டிசைன்ஸ் தான் டிஎன்ஏ டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர், இரட்டை வளைய மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இரட்டை சுருள் மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சது தான் உலகத்தினுடைய மருத்துவத்துறை, ஆராய்ச்சித்துறை, உயிரியல் துறைக்கே ஒரு அல்டிமேட்டான ஓப்பனிங். அன்னையிலேருந்து அதை நான் புரிஞ்சுக்கிட்ட ஆரம்பித்ததுலேருந்து என்னுடைய என்ன சொல்கிறது, என்னுடைய நாயகர்களே, என்னுடைய ஹீரோவே இந்த வாட்சன் கிரிக்கும் ஜேம்ஸ் வாட்சனும் தான் அல்டிமேட்டான ஹீரோஸ். இவங்க தான் டிஎன்ஏ டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து சயின்டிஃபிக்காக அதை ப்ரூவ் பண்ணி, டிஎன்ஏ இப்படி தான் நம்ம உடம்புக்குள்ளே மனித உயிரினங்கள், நாட் ஓன்லி ஹியூமன்ஸ், உயிரினங்களினுடைய உடம்புக்குள்ளே டிஎன்ஏ இப்படி தான் அந்த அனைத்து விதமான உயிரியல் பண்புகளையும் நிகழ்த்துது அப்படிங்கிறத ப்ரொப்போஸ் பண்ணி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி அடித்து தூக்கி எறிஞ்சானுங்க சயின்டிஃபிக் சொசைட்டி முன்னாடி. அதுக்கு ஹெல்ப் பண்ணது ஃப்ராங்க்லின் அப்படின்னு ஒரு லேடி, ஒரு பொண்ணு. அவங்க தான் வந்து எக்ஸ்ஆர்டின்னு ஒரு டெக்னாலஜி, எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷனுங்கிற டெக்னாலஜி மூலமாக அந்த டிஎன்ஏவை ஃபோட்டோ எடுத்து அதை வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணாங்க அந்த 3 பேரும். இப்போ
வாட்சன் அண்ட் கிரிக் இருக்காங்கல்ல 2 பேர். இவங்க இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் மூலமாக என்னடா கொடுத்தாங்க அந்த உலகத்துக்கு அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஒன்று சொல்லிக்கிறேன். நமக்கு ஒரு காலத்தில் உடம்பு முடியல, கால் உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நோயின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அப்போ இருந்த மருத்துவ டெக்னாலஜி எப்படி இருந்துச்சுன்னா, உடஞ்ச இடத்துல கொஞ்சம் களிம்பு போடுவாங்க, இல்லைனா ஏதாவது கஷாயத்தை எடுத்து கட்டுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இதெல்லாம் சித்த மருத்துவ காலகட்டமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எப்படி இருந்துச்சு, நம்ம கொஞ்சம் அதுக்கு வேறு ஏதாவது யூஸ் பண்ணுவோம், டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி ஹீட் ட்ரை பண்ணுறது, சூடாக ஒரு பொருளை அமைக்கிறது, அந்த சூட்டு அது என்னது ஒத்தரமா, அந்த மாதிரி ஒத்தரம் கொடுக்குறது, அந்த மாதிரியான சில டெக்னாலஜிஸ். வேறு ஒரு என்னது ஆர்டிஃபிஷியல் மெட்டீரியல்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம், களிம்பையே யூஸ் பண்ணி அதோட ஹீட்டை எப்படி மிக்ஸ் பண்ணி எப்படி கொடுக்கலாம், இப்படிலாம் ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து நாம் அதை உடஞ்சி போன இடத்த கட்டுவோமே அப்படின்னு மாவு கட்டு போடுறது, இந்த மாதிரி. அதாவது இது எல்லாமே எக்ஸ்டர்னலாக நடந்துகிட்டு இருந்துச்சு, எதுவுமே இன்டர்னலாக போகல மருத்துவம். இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து நம்ம ஏன் கஷாயத்தை குடிக்கக்கூடாது அப்படின்னு குடித்தாங்க. குடித்து அதை ட்ரை பண்ணாங்க, இது எவ்வளோ சரியாகுதா நோய்கள்லாம். அப்புறம் தான் கொஞ்சம் நாள் கழித்து அடிபட்ட இடத்தையே நம்ம கிழித்து அதுக்குள்ளே இருக்கிறத பார்ப்போமே, அந்த ஒரு எலும்பு உடஞ்சிருச்சுன்னா அதை கிழித்து அந்த எலும்பை அதை கொஞ்சம் ஒட்டி அதை தைக்க ட்ரை பண்ணுவோமே அப்படின்ட்டு டிஷ்யூஸ்குள்ளே ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் பிடிச்சது. அப்புறம் எலும்புகளுக்கு கிழித்து அந்த சதைகளை கிழித்து உள்ளே பண்ணுற சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணது. அப்புறம் மொத்தமாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மருந்து இருக்குல்ல, அந்த ரசாயன், அந்த மீன்ஸ் அந்த பிளான்ட்லாம் அந்த எக்ஸ்ட்ராக்ட் இருக்குல்ல, அந்த கஷாயங்கள், அதையே அதில் ஒரு குறிப்பிட்ட மருந்துகள், அதில் ஏதாவது ஒரு சில பொருட்கள் அதில் முக்கியத்துவமான மருந்துகள் இருக்கும். அதை எப்படி பிரித்து எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வேப்ப மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வேப்ப மரத்தில், நீமில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னா, அந்த மருத்துவ குணம் நிறைந்த அந்த ஒரு பயோ காம்பவுண்ட், அதாவது ஒரு உயிர் பொருட்களை மட்டும் எப்படி பிரித்து எடுத்து அதை மட்டும் எப்படி சாப்பிட்றதுங்கிறத, அதை பியூரிஃபிகேஷன், பயோகெமிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லி அதுக்குள்ளே போனாங்க. இப்படிலாம் போனதுக்கப்புறம் அப்புறம் தான் மெடிசன் எங்கடா போகுதுன்னா, டார்கெட்டடாக செல்லுக்குள்ளே எப்படி நம்ம ஒரு குறிப்பிட்ட செல்லுக்குள்ளே எப்படி மருந்து அனுப்புறது அப்படின்னு பார்த்து செல்லுக்கு ஸ்பெசிஃபிக்காக மருந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தானுங்க. அப்புறம் தான் ஃபைனலாக என்னென்னா, எல்லா டிசீஸுக்கும் காரணமாக இருக்கிறது யார்? நம்ம தலைவன் டிஎன்ஏ. நான் இன்றைக்கி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு காரணமும் என் உடம்புல இருக்க டிஎன்ஏ தான். என் உடம்புல பிரச்சனை இருக்கிறதுக்கு காரணமும் என் உடம்புல இருக்க டிஎன்ஏ தான். சிம்பிள். இன்றைக்கி வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் மிகப்பெரிய நோயினா இது கேன்சர் சொல்லுவோம். இந்த கேன்சர் என்ன, வேறு ஒன்றும் இல்லை, அந்த டிஎன்ஏல ஒரே ஒரு சின்ன இடத்துல ஒரு புள்ளியில் நடக்கிற ஒரு சின்ன மாற்றம், அவ்வளோதான். டிஎன்ஏங்கிறது நான் இது ஒரு கிளாஸாகவே எடுத்துக்கோங்க, புரிஞ்சுக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம் மேபி. டிஎன்ஏங்கிறது ஒரு நூல்கண்டு, நம்ம டைலர் நூல்கண்டுன்னு சொல்லுவோம்ல, ஒரு நூல்கண்டு தான் ஒரு டிஎன்ஏன்னு வச்சுங்களேன். அந்த நூல்கண்டில் ஒரு சின்ன புள்ளியில் நடக்கிற ஒரு சின்ன மாற்றம் நம்ம ஆளையே ஆக்கிடுது. அதுதான் கேன்சர். ஸோ அந்த டிஎன்ஏ நடக்கிற சின்ன சேஞ்சஸ் தான் அந்த கேன்சர். அந்த சேஞ்சஸை இதுக்கு முன்னாடி தெரியாமல் பல பேர் செத்துக்கிட்டு இருந்தான். இப்போ தான் அது டிஎன்ஏல தாண்டா அந்த மாற்றம் நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மாற்றத்துக்கு பேர் தான் மியூட்டேஷன். சரி, அந்த மாற்றத்தை எப்படா சரி பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி டிஎன்ஏ லெவலில் நம்ம அனலைஸ் பண்ணுறதும், இந்த டிஎன்ஏவை மாற்றுறதும், டிஎன்ஏவுக்கு மருந்து கொடுக்குறதும், இன்றைக்கி அல்டிமேட்டாக எல்லா மெடிசின்ஸும் டிஎன்ஏ பேஸ்டு மெடிசனாக மாறுறதுக்கு காரணம் என் தலைவனுங்க டிஎன்ஏ டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை நமக்கு கொடுத்ததுனால தான். ஸோ இன்றைக்கி எந்த லெவலுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு காலத்தில் அம்மை நோய் வந்துச்சுன்னு டப்புன்னு செத்து போனோம். காலரா நோய் வந்துச்சுன்னு டப்புன்னு செத்து போனோம். எந்த சாதாரண ஒரு ஜுரம் வந்துச்சுன்னு செத்து போனோம். ஆனால் இன்றைக்கி கொரோனா அதை எதிர்த்து அசால்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்கோன்னா அதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு அந்த டிஎன்ஏங்கிற நாலேஜ் இருக்கிறதுனால தான், டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால தான். வைரஸ் ஒன்று வருது, வைரஸ் உடம்புக்குள்ளே ஆர்என்ஏன்னு ஒரு டிஎன்ஏக்கு பதிலாக ஆர்என்ஏன்னு ஒன்று இருக்குது, ரிபோநியூக்ளிக் ஆசிட்னு இருக்குது. அதோட ஸ்ட்ரக்சர் இப்படிலாம் மாற்றிக்குது. அது இந்த மாதிரிலாம் புரதத்தை உற்பத்தி பண்ணுது. அதை நம்ம இந்த இடத்துல அட்டாக் பண்ணால் அதை அட்டாக் பண்ணலான்னு நமக்கு தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கி பல கோடி வைரஸுகளுக்கு எதிராகவும், பல கோடி பாக்டீரியாக்களுக்கு எதிராகவும், பல கோடி ஃபங்கஸுக்கு எதிராகவும், பல கோடி நோய் கிருமிகளுக்கு எதிராகவும் மனுஷன் தப்பிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்த கேன்சருங்கிறது உலகம் ஃபுல்லாக பைத்தியம் பிடிச்சி போகிற டிசீஸாக இருந்தாலும், இந்த கேன்சரை ஆல்மோஸ்ட் இந்த ரஷ்யாலாம் மருந்து ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னடா காரணம்னா, கேன்சரில் இருக்க ஒரே பிரச்சனை செல் கேன்சராக மாறுது. ஒரு குரூப்பாக செல்லில் கேன்சராக மாறிடுதுங்க. மாறினதுக்கப்புறம் அது நிறைய பிரச்சனை கிடப்புது. அது ஒரு பெரிய டாபிக். ஆனால் எந்த செல்ரா முதல்ல மாறுது அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருந்துச்சு. ஆனால் அந்த எந்த செல் மாறுது, அந்த செல்லுக்குள்ளே இருக்க டிஎன்ஏ எந்த மியூட்டேஷன் எங்கே நடக்குதுங்கிறது தான் பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனால் அதையுமே இன்றைக்கி நாம் டிஎன்ஏ பேஸ்டு டார்கெட்டட்
மெடிசன்ஸ் வச்சு பக்காவாக கண்டுபிடிச்சிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். அண்ட் மோரோவர் இன்னும் ஜஸ்ட்டு ஒரு 50 வருஷத்து கணக்கு வச்சுக்கோங்களேன். 50 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி இருக்கிற எந்த டிசீஸுமே இன்னொரு 50 வருஷத்துக்கு அப்புறம் அல்லது ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த ஒரு 2 தலைமுறைக்கு அப்புறம் அந்த நோய்களே இருக்காது. இப்போவே ஆல்மோஸ்ட் எய்ட்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பல நாடுகள் இல்லை. போலியோ இல்லவே நம்ம நாட்டில் அது மாதிரி. இன்னும் ஒரு 2 தலைமுறையில் நம்மகிட்ட இருக்கிற எந்த நோயுமே இருக்காது மனித சமூகத்துக்கிட்டே. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி நமக்கு கொடுத்தது இந்த டிஎன்ஏ டபுள் ஹெலிகல் மாடல். இந்த மாடலை நமக்கு கொடுத்தது நம்மளுடைய வாட்சன் அண்டு கிரிக்கு. அதில் இருக்கிற அந்த வாட்சன் தான் 2-3 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிருக்காரு. ஓகே, இவரை பற்றி நான் இன்னொரு தகவல் சொல்லணும். இந்த வாட்சன் யாருன்னா, உலகத்தினுடைய மிகப்பெரிய நாத்திகரில் இவர் ஒரு நாத்திகர். கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறவர், இந்த உலகம் கடவுளால் படைக்கப்பட்டது இல்லை அப்படின்னு வலுவாக பேசுகிறவர் இந்த வாட்சன். அது மட்டும் இல்லை, 2 தியரி இருக்குது. உலக மனிதர்கள் எப்படி உருவானாங்க, உயிரினங்கள் எப்படி உருவானதுன்னு. இந்த மதம் சார்ந்தவர்கள்லாம் எப்படி சொல்லுவாங்க, எல்லா மதத்துலேயும் கிறிஸ்டியன், இஸ்லாம், ஹிந்து, வாட்டவர், அவங்களாம் வந்து லா ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு ஒரு தியரி சொல்லுவாங்க. அதாவது உயிரினங்களை உருவாக்கப்பட்டது உயிரினங்கள் எல்லாம். அதை யாரா உருவாக்குனா, ஒரு சூப்பர் பவர் உருவாக்குனது. அந்த சூப்பர் பவர் தான் கடவுள் அப்படிம்பாங்க. ஆனால் இந்த ஜேம்ஸ் வாட்சன், ஃப்ரான்சிஸ் கிரீக், சார்லஸ் டார்வின் அவங்கெல்லாம் எதராக நம்புகிறாங்கன்னா, நம்ம வாட்சன் எதை நம்பியிருக்காருன்னா, லா ஆஃப் எவல்யூஷன் நம்பியிருக்காங்க. பரிணாம வளர்ச்சியை நம்பியிருக்காங்க. லா ஆஃப் சயின்ஸ் நம்பியிருக்காங்க. அறிவியல் தத்துவத்தை நம்பியிருக்காங்க. ஏன்னா அறிவியலும் மதத்தையும் அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, அறிவியலுங்கிறது தரவுகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுறது, தீர்வுகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிறது. அதாவது ப்ரூஃப் வச்சு தான் அது கட்டமைக்கப்படுது சயின்ஸ். இன்றைக்கி ஒன்று நடந்தால் நாளைக்கும் அது நடக்கணும். ஒரு ஸ்பூன் ஜீனியை போட்டு 1 ஸ்பூன் ஜீனியை போட்டு 10 நிமிஷம் ஒரு பாலில் கொதிக்க போட்டு அதில் 1 ஸ்பூன் காப்பியை போட்டால் அது காப்பி தான் நமக்கு வரணும். அது வந்து கஷாயமாக மாறக்கூடாது, கஞ்சி தண்ணியாக மாறக்கூடாது. அது 1000 பேர் போட்டாலும் அப்படி தான் வரணும், 1000 நாள் போட்டாலும் அப்படி தான் வரணும், 1000 இடத்துல போட்டாலும் அப்படி தான் வரணும். அதான் சயின்ஸ். ஆனால் மதமோ அல்லது பிற்போக்கு சிந்தனைகளோ அது என்னென்னா, ப்ரூஃபை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டதில்லை, எல்லாம் பிலீஃபை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. அவன் சொன்னால் அது சரியாக இருக்கும், தலைமுறையாக சொல்கிறாங்க, அது சரியாக இருக்கும். அவங்க சொன்னாங்க அது சரியாக இருக்கும், அது அப்படி தான் நடக்கணும், அது அப்படி தான் முறை, அது அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் பிலீஃப். ஸோ நம்ம வாட்சன் எந்த சைடுனா, பிலீஃப் சைடு கிடையாது, ப்ரூஃப் சைடு, ரிலீஜியன் சைடு கிடையாது, சயின்ஸ் சைடு. அதனால தான் தலைவன் டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சான். உலகத்தினுடைய ஒரு நம்பர் 1 ஐகானிக் சயின்டிஸ்டாக இருந்து செத்துப்போனால், எல்லாத்துக்கும் மேலே உலகத்துக்கே மனித சமூகத்துக்கே முக்கியத்துவமானது மத கொள்கைகள் கிடையாது, கடவுள் கொள்கைகள் கிடையாது. அதற்கு மாறாக நாத்திக சிந்தனை, கடவுள் மறுப்பு சிந்தனை, மத மறுப்பு சிந்தனை அப்படின்னு உலகம் உள்ள தைரியமாக பல அறிவியல் கான்ஃபரன்ஸில், வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் தைரியமாக சொல்லி அதுக்காகவே வாழ்ந்து செத்து போய் இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மருத்துவ முன்னேற்றத்துக்கும் நமக்கு தெரிஞ்சு எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க, பெரிய பெரிய சயின்டிஸ்ட் இருக்காங்க, எவ்வளோ பெரிய சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, எல்லா துறைகளையும். அது இன்ஜினியரிங்காக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. எல்லாத்துக்குமே இன்றைக்கி உயிர் காப்பாற்றுற ஒரு தலைவனாக இருந்தவன் தான் நம்ம வாட்சன். அந்த வாட்சனுடைய இறப்பு தான் இன்றைக்கி. ஸோ அந்த வாட்சனுடைய இறப்பில் நம்ம ஒரு 2-3 விஷயத்தை எடுத்துக்கலாம். ஒன்று, நாம் வந்து உயிரினங்கள் எல்லாம் ஏதோ கடவுள் படைச்சாரு, மதம் படைச்சது, அதெல்லாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்குங்கிற நம்பிக்கைகள்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு அறிவியல் பக்கம் போன நம்மளுடைய தலைவர்கள் பற்றி, அவர்கள் மூலமாக நம்ம அறிவியலை நம்புவோம். அதன் மூலமாக நாம் ஒரு அன்பை விதைக்கிற ஒரு சமூகமாக மாறுவோம். எல்லாத்துக்கும் மேலே நம்மளை சுற்றி இருக்கிற அந்த பிற்போக்குத்தனங்களை தூக்கி எறிஞ்சிட்டு நாத்திக கொள்கைகள் பக்கம் நம்ம திரும்புவோம் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு, ஜேம்ஸ் வாட்சன் அவர்களை வந்து பிரிவை வந்து அவர் குடும்பத்தோடு சேர்த்து நாமளும் ஒரு பெரிய இழப்பாக நம்ம நினைக்கணும். இது ஒரு மிகப்பெரிய சயின்டிஃபிக் சொசைட்டிக்கு, வேர்ல்டு வைடு சயின்டிஃபிக் சொசைட்டிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. இந்த இழப்பில் நாமும் ஒன்று சேர்ந்து இந்த துக்கத்தை அனுசரிப்போம். நன்றி, வணக்கம். அவருக்கு சொல்லலாம் வீர வணக்கம், வீர வணக்கம். தலைவன் ஜேம்ஸ் வாட்சனுக்கு வீர வணக்கம். ஃப்ரான்சிஸ் கிரிக்குக்கு வீர வணக்கம். தலைவி எல்லாருக்கும் அறிவியலை முன்னெடுத்த எல்லா தலைவர்களுக்கும் வீர வணக்கம். நன்றி, வணக்கம்.